உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக வள்ளல் பெருமான் ஒரு கவிதை மூலமாக அல்லது ஒரு கதை மூலமாக உரைநடை மூலமாக பல நல்ல கருத்துக்களை உபதேச குறிப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. இன்னைக்கு குடும்ப கோரம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு பாடல், அதில் ஒரு கதை சொல்கிறாருங்க. வள்ளல் பெருமான் முயன்று பார்க்காத விஷயமே இல்லை. ஏன்னா அந்த உரைநடைன்னு வந்தப்போ வள்ளல் பெருமான் தான் உரைநடையில் மிக அதிகமாக எழுதிய ஒரு ஞானி, ஒரு சித்தர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த குடும்ப கோரம்ங்கிறது உரைநடை பகுதியில் கவிதை தான், ஆசிரியப்பா வகையில் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒரு குடும்பத்தை உருவகித்து அதன் மூலமாக பல விஷயங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதனால் இது ஒரு சுய வாழ்க்கை நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். சுய வாழ்க்கை கவிதை புதினம் அப்படின்னும் சொல்லலாம். அதில் ஒரு பெண்மணியை பற்றி விவரிக்கிறார். அந்த பெண்மணியின் ஆளுகையில் அல்லது ஆட்சியில் அல்லது அந்த பெண்மணியின் அதிகாரத்தில் இவர் சிக்குண்டு கிடந்தார் என்று சொல்ல வருகிறார். அந்த சிக்குண்டு கிடந்த அல்லது அந்த அதிகாரத்துக்கு அடிமையாக கிடந்த அந்த நேரத்தில் வள்ளல் பெருமானுக்கு என்னெல்லாம் நேர்ந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லும்போது, இந்த உவமை, இந்த உருவகம், இந்த உவமயம், இந்த கம்பேரிசன் ரொம்ப அழகாக இருக்குது. அவருடைய கற்பனை இப்போ நினச்சி பார்த்தா வள்ளல் பெருமான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்தார்னு வைங்களேன், மிகச்சிறந்த நாவலாசிரியராக இருந்திருக்கக்கூடும். அப்படி அவர் கதையை சொல்லுகின்ற அந்த பாங்கு இருக்குல்ல, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஓன்னு சொல்ல தோணுது. அவர் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படியா, அப்புறம் வேற என்னாச்சு அப்படின்னு கதை கேட்கின்ற ஒரு மனோபாவத்தை நமக்குள் உருவாக்கி விடுகிறார். அவர் ஒரு தாயாக உட்கார்ந்து, அம்மாவாக உட்கார்ந்து கையில் சோத்தை பிசைஞ்சு போட்டு கதை சொல்கிறாரு. நாமெல்லாம் அதை உருட்டி உருட்டி வாயில் போட்டுட்டு அப்புறம் வேற என்னாச்சு அப்படின்னு கேட்குற மனோபாவத்தில் இருக்கின்ற குழந்தைகளாக இருக்கிறோம். இப்போ அந்த கதையை ஆரம்பிக்கிறார், பார்க்கலாமா? செம்போடு களிம்பு செறிந்தது போன்றோர் ஆணவ கிழத்தி அனாதியில் இருக பிரம்மராட்சசி போல் பிடித்து கொண்டனள். சிவபூரணத்தை சிறிதும் காட்டாள், ஜெகமெனும் ஏக தேசமும் தெரிக்காள். எவ்விடத்து இருளும் என் அகச்சுவரென கன இருள் வடிவம் காட்டும் கொடியாள். இரவிது பகலிது இன்பிது துன்பிது ஒளி வெளி இதுவென ஒன்றும் தெரிக்காள். இருக்கும் அறைக்கு இவளோடும் இருந்தே எளியேன் முயங்கிடல் என் தவம் என்கோ. அப்படி இயல்பாக ஓடுது பாருங்க. ஒரு பெண்ணை பற்றிய அரக்கத்தனத்தோடு இருக்கின்ற ஒரு பெண்ணை பற்றிய சொற்சித்திரம் நம்முடைய வள்ளல் பெருமானோடது. அதில் பல உவமைகளை சேர்த்து சொல்கிறார். அப்படி போகிற போக்கில் அந்த கவிதை ஓட்டத்தோட அந்த கம்பேரிசனும் சேர்ந்து சேர்ந்து வருது. அதுதான் இதில் மிகச்சிறப்பாக இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு அதை ஒன்றோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற அந்த ஞானம் நம்முடைய வள்ளல் பெருமான்கிட்ட மிக உயர்வாக இருக்குது. அந்த அறைக்கு பிரம்மராட்சசி போல் நம்முடைய வள்ளல் பெருமானை பிடிச்சிக்கிட்டாங்களாம். எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு அறைக்கு என்பதே ஒரு வலிமை மிகுந்த, எல்லோரையும் அடித்து நொறுக்குகின்ற சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு உயிரினம். அது பிரம்மராட்சசி போல பிடிச்சிக்கிட்டா அப்படின்னா, பிரம்மராட்சசியோட தத்துவம் என்ன? எக்காலத்தும் விட்டு போகாது. அந்த அளவுக்கு ஒரு பித்து பிடித்த பேய் பிடித்த தன்மையில் இருக்கக்கூடிய நிலையில் கொண்டு போய் விட்டுவிடும். அந்த பிரம்மராட்சசி பிடிச்சிக்கிட்ட மாதிரி என்னை பிடிச்சாச்சு அப்படிங்கிறார். சரி, அது ஒரு ஓமையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஓமையை சொல்கிறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. செம்போடு களிம்பு செறிந்தது போன்றோர் ஆணவ கிழத்தி அனாதியில் இருக பிரம்மராட்சசி போல் பிடித்து கொண்டனர். அதாவது ஆணவ கிழத்தி தான் அந்த பெண்மணி. ஆணவம், நான் தான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த மாயை, அந்த கர்வம், அந்த எதேச்சாதிகாரம், அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார். அந்த ஆணவம் என்கின்ற அந்த கிழத்திங்கிறார். கிழத்தினா உறவு பெண் அர்த்தம். அந்த ஆணவம் இவரோட உறவாகவே இருந்துதான். பிரம்மராட்சசி போல பிடிச்சிச்சான். அதை தவிர செம்போடு களிம்பு தோன்றினார் போல் அப்படிங்கிறாரு. நம்ம செம்பு பாத்திரம்லாம் வீட்டில் வச்சுருந்தோன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தா பச்சையாக ஒரு இது படர்ந்துருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்? களிம்பு ஏறி போச்சு அப்படிம்போம்.
களிம்பு ஏறி போச்சு அப்படின்னா வெளியிலேருந்து வந்து அந்த செம்பு பாத்திரத்தில் ஏறிச்சாங்கன்னா அப்படி இல்லை. அந்த களிம்பு செம்புக்குள் தானாக இயல்பாக இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த பிரம்மராட்சசி என்கின்ற அந்த பெண்மணி, அந்த உறவு பெண்மணி என்னை பிடித்து கொண்டால் ஆணவ கிழத்தி என்கின்ற பிரம்மராட்சசி. அப்படின்னா இந்த ஆணவம் எனக்குள் இயல்பாக இருந்தது, எனக்குள் கொண்டு வந்து இந்த பெண்மணி வைத்து விட்டாள் அப்படின்னு சொல்றார். சரி, அதனால என்னெல்லாம் நடந்ததுங்கிறத சொல்றார் பாருங்க. சிவபூரணத்தை சிறிதும் காட்டாள், ஜெகமனும் ஏக தேசமும் தெரிக்காள். சிவம் என்கின்ற அந்த அன்பு நிலையை கொஞ்சம் கூட காட்ட மாட்டாளாம். ஏன்னா ஆணவம் வந்துடுச்சு இல்லை, நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு இருக்கும்போது மற்றவர்களை ஏளனமாகத்தானே பார்க்க தோணும். டு லுக் டவுன் அப்பான் அதர்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நீ எல்லாம் என்ன எனக்கு ஒரு பொருட்டா, என் கால் தூசிக்கு வருவியா நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதைத்தான் சொல்கிறார் வள்ளல் பெருமான். அப்போ சிவபூரணம் இருந்தாதான், அந்த அன்பு என்கின்ற மனநிலை இருந்தால்தான் மற்றவர்களை நமக்கு சமமாக நினைக்க தோன்றும், மதிக்க தோன்றும், அன்பு காட்ட தோன்றும், அன்பு பாராட்ட தோன்றும். அது இல்லை அப்படிங்கும்போது அந்த சிவபூரணமும் என்கிட்ட இல்லை, நான் ஒரு எதேச்சாதிகாரத்தின் அடையாளமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது தவிர உலகத்தையும் காட்டலையாம். ஏன்னா உலகத்தில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ உயிரினங்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் நீ அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தியையும் கொடுக்கலை. இந்த உலகமே நான் தான், இந்த உலகத்தில் இவர் இருக்காருங்கிறத மறந்துட்டு இந்த உலகமே நான் தான்ங்கிற ஒரு உணர்வை உருவாக்கிச்சான் அந்த ஆணவம். சரி, அடுத்த நிலையை சொல்கிறார் பாருங்க. எவ்விடத்து இருளும் என் அகச்சுவரன கன இருள் வடிவம் காட்டும் கொடியாள். இதில் அகச்சுவர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல, அது ரொம்ப அழகான வார்த்தை. எவ்விடத்து இருளும், அதாவது உலகத்தில் நம்ம இருக்கிற இந்த ஊரில் இருக்கக்கூடிய இருள், பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய இருள், பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இருள், இந்த பூமியோட கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஊரோட இருள், இப்படி எல்லா இருட்டையும் ஒன்றா ஆக்கி அதை என் மனசாக அகச்சுவர், என்னுடைய மனசு, என்னுடைய இதயச்சுவர் அதுவாக மாற்றி வச்சிட்டா. அப்போ முற்ற முழுக்க அறியாமை, இருண்மை என்கின்ற அந்த நிலையில் இருக்க வச்சாங்கிறாரு. அடுத்து எந்த நிலைன்னு சொல்றார் பாருங்க. இரவிது பகலிது இன்பிது துன்பிது ஒளி வெளி இதுவென ஒன்றும் தெரிக்காள். இந்த மாதிரி வித்தியாசங்களை சொன்னதே இல்லையா. இது இரவா இருக்கு, இது பகலா இருக்கு, இது இன்பமா இருக்கு, இது துன்பமா இருக்கு, இது வெளிச்சமா இருக்கு, இது இருட்டா இருக்கு அப்படின்னு எந்த வித்தியாசத்தையும் எனக்கு காட்டாத மாதிரி அல்லது நான் பார்க்காத மாதிரி என்னை எதேச்சாதிகாரத்தில் ஆணவத்தில் மட்டுமே வைத்து விட்டாள் அப்படின்னு சொல்றார். நிறைவு செய்கிற வரிய பாருங்க. இருக்கும் அறைக்கு இவளோடும் இருந்தே எளியேன் முயங்கிடல் எந்தவம் என்கோ. இந்த இருக்கும் அறைக்கியோட நானும் இருந்து ஒரு வழியா தப்பிச்சு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த அறைக்கு இன்னமும் நம்மை இறுக்கி பிடித்து வைத்திருக்கிறாள்ங்கிறத நம்ம உணரணும். இந்த பிரம்ம ராட்சசி இந்த அறைக்கு யார் தெரியுமா? அன்பற்ற மனசு, கொஞ்சம் கூட கருணையற்ற மனசு, கொஞ்சம் கூட மற்றவர்களிடம் பேரிரக்கம் காட்டாத மனசு, எதேச்சாதிகாரம் செய்கின்ற மனசு யாரெல்லாம் வைத்திருக்கிறோமோ அவர்களெல்லாம் பிரம்ம ராட்சசியால் ஆட்படுத்தப்பட்டவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்ம ராட்சசியை என்றைக்கு நம் மனசிலிருந்து வெளியே விரட்டி விடுகிறோமோ, நம்முடைய அகச்சுவரை என்றைக்கு வெளிச்சமானதாக மாற்றிக்கொள்கிறோமோ, அப்போதுதான் நாம் மனிதர்கள் என்ற அந்த பெயருக்கு தகுதியானவர்கள் ஆவோம் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.